வணக்கம் என் அருமை மாணவ செல்வங்களே. இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொளியில் நம்ம பார்க்க போகிறது இயல் 8 அடுத்த பகுதியான சிறுபானாற்றுப்படை. பாணர் ஆற்றுப்படை அப்படிங்கிறது உங்களுக்கு 10 பாட்டு நூல். பெரும்பானாற்றுப்படையும் இருக்குது, சிறுபானாற்றுப்படையும் இருக்குது. அந்த 10 நூல்கள் இதெல்லாம் நான் முந்தைய காணொளிகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் இங்கே திரும்ப அதை சொல்ல விரும்பலை நான். ஸோ சிறுபானாற்றுப்படையிலிருந்து சில பாடல்களை, அதாவது வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா, 7 பேர், காரி, ஓரி, பாரி, அதியமான், நள்ளி, ஆய், பேகன், இவங்களை பற்றிய ஒரு சின்ன பாட்டு. அது சிறுபானாற்றுப்படையில் கொடுக்கப்பட்ட இவர்களை பற்றிய பாடல். அந்த பாடலை தான் இப்போ நான் நடத்த போகிறேன் உங்களுக்கு. பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் தமிழை வாழ்த்தி விட்டு அதுக்கப்புறம் பாடத்தை தொடங்கலாமா? உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலைவணங்கி வணங்குதும் நாங்கள். சரி, இப்போ நுழையும் முன் போயிடுறேன். ஈகை பண்பு மனிதத்தின் அடையாளமாக இருக்கிறது. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இயல் எல்லாமே ஒவ்வொரு கருத்தை மையமாக வச்சுருக்கோம் இல்லையா? இதில் மனிதம்தான் இதில் உள்ள கருத்துக்கள். பார்த்தீங்களா? எல்லாமே மனிதம் அடிப்படையில் தான் இருக்குது. அடுத்தது மறக்கப்பட்ட சில அறிஞர்களுடைய பகுதியாகவும் இங்கே இருக்குது. இந்த பகுதி அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். முக்கியமாக மனிதம் தான், மனுஷத்தன்மை, இரக்கமும் அன்பும் கொண்ட அத்தகைய மன்னர்களை பற்றியும் மனிதர்களை பற்றியும் அவங்கள தான் நாம் இப்போ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களை பற்றியும் கதை கூட அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, துணைப்பாடம் கூட. ஸோ மனித நேயம், மனுஷத்தன்மையை பற்றி மையமாக வச்சு, அப்படி மனிதத்தன்மையினுடைய ஒரு முக்கியமான குணம் இரக்கம். அந்த இரக்கத்தினால் எழுவது தான் ஈகை என்ற பண்பு. இரக்கம் என்பது குணம் என்றால் அதனால் எழுந்த பண்பு என்ன? ஈகை, தான தர்மம் செய்வது. அது ஒரு எல்லையும் தாண்டி சென்றவர்கள் இந்த கடை 7 வள்ளல்கள். அவர்களை பற்றிய பாடல்களை தான் இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. சரியா? தமிழ் இலக்கியங்கள் கொடைத்தன்மையை வியந்துன்னு வந்திருக்கணும் இல்லையா, போற்றுகின்றன. எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கும் தன்மையை வலியுறுத்துகின்றன. கொடுப்பதில் மகிழ்ச்சி காணும் பண்பை போற்றுகின்றன. ஆற்றுப்படை இலக்கியங்கள் இக்கொடை பண்பை விளக்கும் இலக்கியங்களாக இருக்கின்றன. இன்றளவும் கொடை பண்பால் பெயர் பெற்றிருக்கிற வள்ளல்கள் 7 பற்றிய பதிவுகள் கொடைக்கு இலக்கணமாகவும் மனிதத்தின் விளக்கமாகவும் அமைந்திருக்கின்றன. இன்றைக்கும் அந்த கொடைத்தன்மையோடு இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், பெரும் பணக்காரர்கள் பற்றியெல்லாம் நாம் அன்றாட மீடியாக்கள்லையும் செய்தித்தாள்கள்லையும் பார்க்க தான் செய்கிறோம் இல்லையா? இன்றைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா சுயநலவாதிகள் தான் இப்போ பெருகிட்டாங்க. ஏன்னா இது கலிகாலம் இல்லையா? அதனால் சுயநலவாதிகள் தான் நிறைய, எண்ணற்ற பேர் இருக்காங்க. 98% இருக்காங்கன்னா ஒரு 2% தான் வள்ளல்கள் இருக்காங்க. அதனால் நம்ம அந்த வள்ளல்களை அடையாளம் கண்டு போற்ற வேண்டும், அவர்களைப் போல நாம் வாழ வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்காவது மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, நூல்வெளிக்கு போகலாம். சிறுபானாற்றுப்படையை இயற்றியவர் நல்லூர் நத்தத்தனார். இவர் 10 பாட்டு நூல்களில் ஒன்றான இந்த சிறுபானாற்றுப்படையை படைத்துள்ளார். ஓய்மா நாட்டு மன்னனான நல்லிய கோடனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 269 அடிகளில் எழுதப்பட்ட நூல் இது. பரிசு பெற்ற பாணன் ஒருவன் தன் வழியில் கண்ட மற்றொரு பாணனை அந்த அரசனிடம் ஆற்றுப்படுத்துவதாக இது அமைந்துள்ளது. இதுதான் இலக்கணம். ஆற்றுப்படை என்பதன் இலக்கணம். ஆற்றுப்படைங்கிறது என்னன்னு சொன்னால், பரிசில் பெற்ற ஒரு மன்னன் கிட்ட பரிசில் பெற்ற ஒரு பாணனோ, அது யாரவனாலும் இருக்கலாம், புலவனோ, பரிசில் பெற்ற ஒருவன் தனக்கு பெற்றுக்கொண்டு வரும் வழியில் தனக்கு எதிராக பரிசில் வேண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய வறியவர்கள் பாணர்களை பார்த்து இவங்க அவங்கக்கிட்ட இவங்க போன வழி, எப்படியெல்லாம் போனாங்க, இவங்களை எப்படியெல்லாம் வரவேற்றாங்க, என்னெல்லாம் பரிசு கொடுத்தாங்க போன்ற எல்லா கதை இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க.
அவங்களுக்கு கொடுத்து நீயும் போ உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஆற்றுப்படுத்தி அனுப்புவாங்க. ஆற்றுப்படுத்தினா அமைதிப்படுத்தி கவலைப்படாத, உன் கஷ்டம் துன்பம் வறுமை எல்லாம் நீங்கி விடும், இவங்களை போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதுதான் ஆற்றுப்படையினுடைய இலக்கணம். இதில் சிறுபாணர்கள், பாணர்களில் சிறுபாணர்கள்னு உண்டு, பெரும்பாணர்கள்னு உண்டு. இது சிறுபாணர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர் ஒரு பாணன் இன்னொரு பாணனுக்கு ஆற்றுப்படுத்தி அனுப்புவதால் இது சிறுபாணாற்றுப்படை நூல் ஆகின்றது. புரிஞ்சுதாம்மா? ஆற்றுப்படைனா என்னன்னு புரிஞ்சுதா? சரி. வள்ளல்களாக கருதப்பட்ட குறுநில மன்னர்கள் பற்றிய செய்திகள் இப்பாடப்பகுதியில் தொகுத்து அளிக்கப்பட்டுள்ளன. அவ்வளவுதான் நூல்வழி. இனி பாட்டுக்குள்ளே போயிடலாமா? சரி, பாட்டுக்குள்ளே போயிடலாம். முதல்ல பேகனை பற்றிய ஒரு பாட்டு. என்ன சொல்கிறாங்க? பேகன் என்பவன் பொதிய பழனி அப்படின்னு சொல்லக்கூடிய பொதினி மலையை ஆண்டு கொண்டிருந்தவன். அன்று பொதினி மலை, இன்னைக்கு என்னன்னு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அது பழனி மலை. அந்த பழனி மலையை தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருந்தவன் தான் இந்த வள்ளல் பேகன், சிற்றரசன் பேகன். அவன் எத்தகையவன் ஒரு சின்ன பாட்டு தான் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருந்து ஒரு 4 வரி தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரை பற்றியும் தனித்தனியாக பெரிய பெரிய பாடல்கள் உண்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு 4 வரி தான் கொடுத்துருக்காங்கம்மா. பாருங்கள். வானம் வாய்த்த வளமலை கவான் காண மஞ்சைக்கு கலிங்கம் நல்கிய அருந்திரள் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடன் பேகனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானம் வாய்த்த அப்படின்னு சொன்னால் பொய்க்காமல் மழை பொழியக்கூடிய, வானம் பொய்க்காது, கரெக்டாக மாதம் மும்மாரி மழை பொழிந்ததாம்மா. இப்போ வருஷத்துக்கு 3 மழை பெய்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் அன்று வானம் மும்மாரி மழை பொழியுமா. ஒரு மாதத்துக்கு 3 முறை மழை பொழியுமா. மாதம் மும்மாரி மழை பொழியுமா அப்படின்னு ஒரு சொல் வழக்கு உண்டு. அதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது, ஒரு மாதத்துக்கு 3 தடவை மழை பொழிஞ்சாதான் அது நல்ல வளமான நாடாக கருதப்பட்டது. அது இல்லைன்னா பஞ்சம் அப்படின்ட்டுருவாங்க. புரியுதா? அப்படி உள்ள பொய்க்காத மழையை பெய்யக்கூடிய வளமான ஒரு மலையை தான் கவான்னா அது அளப்படையில் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். பல பிளவுகளை உடைய மலைப்பக்கம்னு அர்த்தம். மலைபாகம், மலை அப்படின்னு அர்த்தம். அதில் காணம்னா காடு, காட்டில் மஞ்சைனா மயில், கலிகம் என்றால் ஆடை. அந்த மழையை பார்த்துட்டு அந்த மயிலானது தோகையை விரித்து இருந்ததாம். அதை பார்த்த பேகன் என்ன நினச்சிட்டான்னா, இந்த மயில் குளிர்லாம் ஆடுது போல, நடுங்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சி தன் மேல் இருந்த ஆடையை எடுத்து அந்த மயிலுக்கு போர்த்தி விட்டு வந்தானாம். அத்தகைய பெருமகன் அவன் ஆவியர் குலத்தை சேர்ந்த பெருமகன் பேகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் செஞ்ச அதிகபட்சமான ஒரு தானம் இதுதான், மயிலுக்கு போர்வையை கொடுத்தான் அப்படிங்கிறது. அடுத்தது பாரி உங்களுக்கு பரம்பு மலை. பாரியை பற்றி பல இடங்களில் நான் பல தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த பாரி என்பவர் பரம்பு மலையை தலைநகரமாக கொண்டு, எல்லாருமே பாருங்கள் மலையை தான் தலைநகரமாக வச்சு வாழ்ந்திருக்காங்கம்மா இந்த மன்னர்கள் எல்லாம், சிற்றரசர்கள், வள்ளல்கள். பரம்பு மலையை தலைநகராக வைத்து ஆண்டவன். அவர் என்ன பண்ணாருன்னு பாருங்கள். சுரும்பு உண நறுவி உரைக்கும் நாக நெடுவழி சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிறங்கு வெள் அருவி வீழும் சாரல் பரம்பின் கோமான் பாரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நறுவி அப்படின்னா நறுவின தேனு, வாசம் வீசக்கூடிய தேனுன்னு அர்த்தம். வீணா அந்த தேன்கள் உறைந்திருக்கக்கூடிய சுரும்பு, அந்த பூ இருக்கு, பூவில் தேன் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே வண்டு இருக்கும்ல. அப்படி வண்டுகள் மொய்க்கக்கூடிய தேன்கள் நிறைந்த மலர்களை கொண்ட சுரப்புன்னை அப்படின்னு ஒரு மரம். அந்த மரத்தை நிறைய அந்த மரங்கள் இருக்குது அந்த மலையில். அத்தகைய மரங்களும் வெள் அருவி வீழும் சாரல், மலை இடுக்குகளில்
நிறைய அருவிகள் கொட்டக்கூடிய வளமான நாட்டை பரம்பு மலையை ஆண்ட கோமான். செல்வச் செழிப்பில் வாழ்ந்தவன் யாரு? பாரி என்னும் வள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? புரிஞ்சுதா? அடுத்தது அடுத்த பாட்டுக்கு போகலாம். காரி. காரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையமான் நாட்டை ஆண்டவன் காரி. அந்த காரி என்ன பண்ணுனான்னு பாருங்க. கரங்கு மணி வாலுளை புறவியொடு வையகம் மருள ஈர நன்மொழி இரவலர்க்கு ஈந்த அழல் திகழ்ந்து இமைக்கும் அஞ்சுவரு நெடுவேல் கழல் தொடி தடக்கை காரியும். இந்த காரி என்பவன் என்ன பண்ணுவான்னா, குதிரைகளை நல்ல கரங்கு மணி குதிரைன்னா கழுத்தில் மணி பூட்டப்பட்டு இருக்கும் இல்லையா? வால் உளை அப்படின்னு சொன்னால் குதிரையினுடைய பிடரி இருக்குல்ல, மயிர் பிடரி. இந்த குதிரைக்கு கழுத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா முடி இருக்கும் இல்லைம்மா, நல்ல அதை தான் உளைன்னு சொல்லுவாங்க. உளை அப்படின்னு சொன்னால் குதிரையினுடைய அந்த பிடரி மயிர், அதை தான் உளைன்னு சொல்லுவாங்க. நல்ல ஜாதி குதிரைங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முடி நிறைய இருக்கும். கோவேரி கழுதை இல்லை, நீங்கள் பார்க்குறதெல்லாம் கோவேரி கழுதை வகையை சேர்ந்தது. நான் பீச்சிலெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல குதிரை சவாரின்னு, அதெல்லாம் கோவேரி கழுதை வகையை சார்ந்தது. நல்ல ஜாதி குதிரை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஜெய்ஜான்டிக்காக, நல்ல கம்பீரமாக, உயரமாக, நல்ல பிடரி மயிரோடு இருக்கும். அதுதான் ஒரிஜினல் குதிரை. அந்த மாதிரி புறவினா குதிரை இல்லையா? அந்த நல்ல பிடரி மயிரை உடைய குதிரைகளை இந்த வையகமே வியக்கும்படியாக நல்ல வார்த்தைகள் பேசி, கனிவான வார்த்தைகள் யார்கிட்ட? இரவலர்கள்கிட்ட. எப்போவுமே இரவலர்கள்கிட்ட கனிவான வார்த்தைகளை பேசணும். அதாவது வறியவர்களிடம், வறுமையில் வாடக்கூடியவர்களிடம். நம்ம கொடுக்குறோங்கிறதுக்காக நம்மளுடைய மமதையையும் இருமாப்பையும் திமிரையும் காமிச்சு கொடுத்தாச்சுன்னா அது அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி. அதை விட நம்ம கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது. அதனால தான் இதை சொல்கிறாங்க. நன்மொழி, நல்ல வார்த்தைகள், கனிவாக அந்த இரவலர்களை இரக்கத்தோடும் கனிவோடும் அன்போடும் பேசி அவன் குதிரைகள் இன்னும் பல தான தர்மங்களை அவன் செய்தானாம். யாரு? காரி. அப்படிப்பட்ட நல்ல கண் எப்படி இருக்கான்? அழல் திகழ்ந்து இமைக்கும் அஞ்சுவரு நெடுவேல். அவன் கண் எப்படின்னு சொன்னால் வீர கண்ணு, அப்படியே அனல் பறக்கும், நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி நல்ல அனல் பறக்கும் கண்கள். யாருக்கு? பகைவர்களுக்கு. ஆனால் அதே கண்கள் இரவலர்களுக்கிட்ட எப்படி இருக்குது? அன்பு பொழியும் கண்களாக இருக்கின்றதுன்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கணுங்க. கழல் தொடி தடக்கை காரியும், நல்ல நீண்ட கைகளை உடைய காரி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குறிப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆய்ங்கிறவர் பொதியமலை, பேகன் பொதினி மலை. ஆய் பொதியமலையை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மன்னன், வள்ளல். அவர் என்ன பண்ணினாராம்? நிழல் திகழ் நீலம் நாகம் நல்கிய கலிங்கம். நாகம்னா என்னன்னு தெரியும்ல, நல்ல பாம்பு கொடுத்த கலிங்கம். கலிங்கம்னா ஆடை. நாகம் கொடுத்த அந்த கலிங்கம் இருக்கு இல்லையா, அந்த ஆடை இருக்கு இல்லையா, ஒளி வீசும். அப்படின்னா என்ன? நான் நினைக்கிறேன் இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், ஒளி வீசக்கூடிய நீலம்னா மரகத கற்கள் இருக்கு இல்லையா, மாணிக்க கற்கள். இந்த நாகத்தினுடைய இதிலிருந்து வரக்கூடிய கல் இருக்கு இல்லையா, தொண்டையிலேருந்து வரும், கக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மித்து. இதுதான் தொன்மம் அப்படிங்கிறது, ஆதாரமற்ற ஒன்று. அந்த மாதிரி உள்ள கல்கள் பதிக்கப்பட்ட கலிங்கம் ஆடை. அந்த ஆடையை ஆலமர் செல்வர்க்கு அமர்ந்தனன் கொடுத்த. ஆலமரத்தடியில் அமர்ந்திருந்த யாரு? சிவபெருமானுக்கு தனக்கு கிடைத்த அந்த விலை உயர்ந்த கலிங்கத்தை இறைவர்க்கு படைத்தவன் யாரு? ஆய். சாவந்தாங்கிய, சாவம்னா வில்லை தாங்கிய வீரன் இல்லையா, கையில் வில்லை தாங்கிய சாந்து புலர் திணித்தோல். நல்ல சாந்துன்னா சந்தனம், சந்தனத்தை பூசிய நல்ல திடமான தோள்களை கொண்ட ஆர்வ நன்மொழியும் ஆயும்.
ஆர்வ நன்மொழி ஆயும், நல்லா கனிவான வார்த்தைகளை பேசக்கூடிய ஆயி அப்படின்னு சொல்லி ஆய் மன்னனை பற்றி சொல்லப்படுகின்றது. இவர் செய்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகம் தந்த அந்த கற்கள் பதிக்கப்பட்ட ஆடையை சிவபெருமானுக்கு கொடுத்தவன் அப்படின்னு சொல்லி அவரை வள்ளல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்தது அதிகன். அதிகன் யாரு உங்களுக்கு தெரியும், அதியமான்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் அதிகன். அவர் தகடூர் என்ற நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர். பெரிய மலை அப்படின்னு சொல்லி, பெரிய மால்வரைனா பெரிய மலை, மால்வரை, மால்னா பெரியன்னு அர்த்தம், உரிச்சொல். ஸோ மால்வரை அப்படின்னு சொன்னால் பெரிய மலையை ஆண்டு கொண்டிருந்தவன். இதுவும் மலை தான். கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி அமிழ்து விளை தீங்கனி ஒவ்வைக்கு ஈந்த உறவு சினம் கனலும் ஒளித்திகள் நெடும் வேல் அரவ கடல் தானை அதிகனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவரும் ஒரு பெரிய மலையை ஆண்டு கொண்டிருந்தவர் தான். யார்? அதிகன். அவருக்கு ஒரு அரிய நெல்லிக்கனி கிடச்சிது அந்த காட்டில் இருந்து. அது என்னென்னா, அதிக நாட்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அரிய நெல்லிக்கனி கிடச்சிது. அந்த அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாது தான் போற்றக்கூடிய ஒவ்வைக்கு, அதிகமான ஒவ்வைக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுத்தான் இல்லையா, அதுதான் அந்த தீங்கனியை ஒவ்வைக்கு ஈந்த உறவு சினம். உறவுனா வலிமை, இந்த சின்ன ரா போட்டு உறவுனா வலிமைன்னு அர்த்தம், பெரிய ரா போட்டால் ரிலேஷன்ஷிப்பு, சொந்த பந்தங்களை தான் உறவுன்னு சொல்லுவோம். இது உறவு, வலிமைன்னு அர்த்தம். உறவு சினம் கனலும் ஒளித்திகள் நெடுவேல், நல்ல வலிமையான தோள்களை கொண்ட, எல்லாருமே பாருங்க வலிமையானவர்கள் தான், வீரர்கள் தான். ஆனால் அதுக்கு கூட ஈகை பண்பும் இருந்திருக்கு. அரவ கடல் தானை அதிகனும்னு சொல்கிறாங்க. அரவ கடல்னா கடல் போன்ற, தானைனா சேனை படை. அரவன்னா கடல், ஆரவாரம். அந்த கடலை ஓசை கேட்கும் இல்லையா, அலைகளின் ஓசை ஜோன்னு கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெரும் ஓசையை எழுப்பக்கூடியன வீர முழக்கம் செய்யக்கூடிய சோல்ஜர்ஸ், வீரர்கள் நிரம்பிய படையை உடையவன் அதிகமான் அப்படின்னு சொல்லி அதிகனை பற்றி குறிப்பிட்டார்கள். அடுத்தது நள்ளி. நள்ளிங்கிறவர் நளி மலை என்ற ஒரு மலையை ஆண்டு வந்தான். அவன் என்ன செஞ்சானா பாருங்க, கரவாது, அதாவது தங்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத மறைக்காமல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தங்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத மறைக்காமல். ஏன்னா நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம், பஞ்சப்பாட்டு தான் பாடுவாங்க நம்ம முன்னாடி, பார்க்க அவ்வளவு படோபகமாக இருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட பஞ்சப்பாட்டு பாடுவாங்க. காரணம் என்னென்னா, நம்ம நல்லா இருக்கோன்னு காட்டிக்கிட்டால் அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது கடன் கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயப்படுவாங்க. அதனால் வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, தங்கிட்ட என்ன இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. நள்ளி மறைக்காது, கரவாது, மறைக்காது, நட்டோர் உவப்ப நடை பரிகாரம் முட்டாது கொடுத்த, எவ்வளவு கேட்டாலும் கேட்டவங்களுக்கு கேட்டதை அள்ளி 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 கொடுக்கக்கூடியவன் நள்ளி. முனை விலங்கு தடக்கை துளி மழை பொழியும். எப்படி மழை யார் என்னன்னே பார்க்காம எல்லாருக்கும் மழை பொழிந்து நன்மை செய்கின்றதோ அதே மாதிரி தான் அந்த மழைக்கு நிகரானவன் நள்ளி. யாராக இருந்தாலும் சரி, தன்னிடம் இல்லை என்று தானம் கேட்பவரிடம் அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவனாக இருந்தான் நள்ளி. வழி துஞ்சி நெடுங்கோட்டு நளிமலை நாடன் நள்ளியும். இவனும் மலைமுகடு தான். நெடுங்கோடு, கோட்டுன்னு, கோடுன்னா மழை தான், மலை தான், அது மலையை தான் கோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல அடர்த்தியான மலை வளம் உடைய நளிமலை என்ற வளமான நாட்டை ஆண்டு கொண்டிருந்த நள்ளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆச்சா? அடுத்தது யார்? நள்ளிக்கு அப்புறம் ஓரி. ஓரி என்ற மன்னன் கொல்லிமலையை, இப்போ இருக்குல்ல கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலைன்னு இருக்கு இல்லையா, அந்த கொல்லிமலையை ஆண்டு கொண்டிருந்தவன் ஓரி. அதுவும் மிக வளமான ஒரு மலை பிரதேசம்தான். நளி
சினை நரும் போது கஞலிய நாகுமுதிர் நாகத்து குறும் பொறை நன்னாடு கோடியர்க்கு ஈந்த காரி குதிரை காரியோடு மலைந்த ஓரி குதிரை ஓரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? ஓரிக்கு என்ன ஒரு இது சொல்கிறாங்க? நல்ல செறிவான கிளைகளில் மனம் வீசக்கூடிய மலர்கள் நிறைந்த சுரப்புன்னைன்னு சொன்னோம் இல்லையா, மலைகளில் அது அதிகமாக வளரக்கூடிய மரங்கள்மா. அதனால தான் எல்லாத்துக்கும் பொதுவாக அந்த சுரப்புன்னை மரங்களை சொல்லிக்கிட்டே வராங்க. ஏன்னா எல்லா மலைகளிலையும் இந்த சுரப்புன்னை மரங்கள் இருக்கும். அந்த சுரப்புன்னை மரங்கள் சூழ்ந்த ஒரு சின்ன மலை. அந்த நாட்டையே என்ன செஞ்சானா? கூத்தர்களுக்கு பரிசாக வழங்கி விட்டானாம். யாரு? ஓரி. யாரு? ஓரி பரிசாக வழங்கி விட்டான். இவன் காரி அப்படிங்கிற ஒரு பெரிய, இந்த நம்ம படித்தோமே அதே அந்த சிற்றரசன் தான். அந்த காரி என்ற வலிமை மிக்க குதிரைகளை எல்லாம் கொண்ட படையை உடையவன் யாரு? காரி. அதனால தான் அவர் குதிரைகளையே பரிசாக கொடுத்ததாக படித்தோம் இல்லையா. அந்த காரி என்ன செஞ்சானா, படையெடுத்து வரும்போது அவனோடு துணிந்து எதிர்த்து நின்று போரிட்டானாம். ஓரிகிட்டையும் ஓரி என்ற வலிமை மிக்க குதிரையை தன்னிடத்தில் கொண்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? காரி என்ற குதிரைப்படையை உடைய காரியை அவங்க எதிர்த்து போரிட்டவன் இந்த கூத்தர்களுக்கு என்ன பண்ணினானா, அந்த நாட்டையே பரிசாக கொடுக்கும் அளவிற்கு பரந்த மனப்பான்மையுடையவன் யார்? இந்த ஓரி. அவங்கிட்டையும் ஓரி என்ற ஒரு குதிரை உண்டு. அவன் பெயருடைய குதிரையே அவங்கிட்டையும் ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி ஓரியை பற்றிய ஒரு குறிப்பு தர்றாங்க. இவர் செஞ்ச ஒரு பெரிய தானம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய நன்னாட்டை கூத்தர்களுக்கு பரிசாக கொடுத்தவன் அப்படின்னு சொல்லி அவரை சிறப்பித்து கூறுகின்றார்கள். இப்படி என ஆங்கு எழு சமங் கடந்த எழு உரல் திணிந்தோல் எழுவர் பூண்ட ஈகை செந்நுகம் விரிகடல் வேலி வியலகம் விளங்க ஒரு தான் தாங்கிய உரனுடை நோன்தாள் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிச்சிட்டாங்க. ஸோ இத்தகைய அந்த வள்ளல்களெல்லாம் வாழ்ந்ததனால்தான், இந்த ஈகை என்னும் பாரத்தை இழுத்து சென்றதனால்தான் இந்த நாடு இவ்வளவு சிறப்புற்று செழித்து இருந்தது. இவர்களையெல்லாம் கடந்து சுமந்து இந்த நாடு வந்திருக்கின்றது, நம் வரலாறு வந்திருக்கின்றது என்று சொல்லி இந்த பகுதியை முடித்து விட்டார்கள். இப்படியாக அந்த 7 வள்ளல்களை பற்றிய குறிப்புகள் சிறுபானாற்றுப்படை நூலில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருவரை பற்றியும் பெரிய பெரிய பாடல்கள் இருந்தாலும் சில குறிப்புகளை மட்டும் நமக்கு கொடுத்து அவங்க செய்த ஒரு முக்கியமான ஈகை பண்பு, ஈகை குணத்தை மட்டும் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க இந்த பகுதியில். சரியாமா? அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இவங்க மட்டும் இல்லை, இவங்கள மாதிரி இன்னும் எண்ணற்ற வள்ளல்கள் வாழ்ந்திருக்காங்க. குமண வள்ளல் வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பற்றின கதையெல்லாம் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க, வேணும்னா படித்து பாருங்கள். அதனால் இன்னும் நிறைய வள்ளல்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இதில் எல்லாரை விட சிறந்தவர்கள் இந்த 7 வள்ளல்கள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது காலங்காலமாக அந்த 7 வள்ளல்களை தான் நாம் சொல்லிக்கிட்டேவும் வர்றோம். அதுக்கப்புறம் எத்தனையோ வள்ளல்கள் தோன்றினார்கள், மறைந்தார்கள். ஆனால் நம்ம இன்னும் அந்த 7 வள்ளல்களை மட்டும்தான் நம்ம படிச்சுக்கிட்டே வர்றோம். ஏன்னா அது பழைய வரலாறு என்பதனால் அதை ஒரு உதாரணமாக நம்ம பார்த்து கொண்டே வருகின்றோம். அதற்காக இவங்க மட்டும்தான் வள்ளல்கள், வேறு யாருமே வள்ளல் தன்மை இல்லை, ஈகை செய்யலைன்னு அர்த்தம் கிடையாதுமா. நிறைய எண்ணற்ற பேர் இருந்திருக்காங்க. கர்ணன் ஒரு வள்ளல் தான். இந்த குமணன் தன் தலையவே கொடுக்க துணிந்தான், அவன் ஒரு பெரும் வள்ளல். இப்படி நிறைய வள்ளல்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க. இந்த வள்ளல்கள் வாழ்ந்த ஒரு சின்ன ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்ல விரும்புகிறேம்மா. இந்த வள்ளல்களுடைய யார், அந்த வள்ளல்கள் இருந்த ஆண்ட மாவட்டம் எது, இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சொல்கிறேன் பாருங்கள். அதிகன் தர்மபுரி மாவட்டம்னு இப்போ சொல்கிறோம்ல, அந்த பகுதியை தான் ஆண்டு கொண்டு இருந்தான்.
காரி அப்படிங்கிறவன் வந்து விழுப்புரம் மாவட்டத்தை ஆண்டு கொண்டிருந்தான். நள்ளி அப்படிங்கிறவன் நீலகிரி மாவட்டத்தை ஆண்டு கொண்டிருந்தான். உதயகிரின்னு சொல்கிறோம்ல, ஊட்டி, அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவன் நள்ளி. ஓரி அப்படிங்கிறது நாமக்கல் பகுதியை ஆண்டு கொண்டிருந்தான். பேகன் வந்து திண்டுக்கல் பகுதியை ஆண்டு கொண்டிருந்தான். பாரி சிவகங்கை பகுதியை ஆண்டு கொண்டிருந்தான். ஆய் என்பவன் திருநெல்வேலி மாவட்டத்தை ஆண்டு கொண்டிருந்தான். இதெல்லாம் தற்சமயம் உள்ள பெயர்களை வைத்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லறதுக்கு ஆசைப்பட்டேன், சொன்னேன். அவ்வளோதான். சரியாம்மா? இத்தோடு இந்த பகுதியும் முடிவடைகின்றது. இனி அடுத்தது துணைப்பாடம். கோடை மழை, சாந்தா தத் அப்படிங்கிறவர் எழுதிய ஒரு கோடை மழை என்ற ஒரு அழகான கதை. நான் அந்த கதையை உங்களுக்கு நான் கதையாகவே சொல்லிவிடுவேன், அதனால் அதை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. கதையை கேட்டிங்கன்னா அப்புறம் நீங்களாகவே அந்த கட்டுரையை எழுதலாம். துணைப்பாடமும் உங்களுக்கு 2 கட்டுரை கேட்டு அதிலிருந்து ஒரு கட்டுரை நீங்கள் கம்பல்சரியாக எழுதி ஆகணும் இல்லையா? அதில் இந்த கோடைமழை கதையை கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கதையை நான் சொல்லிடுறேன். அந்த கதையை நல்லா கேட்டுட்டு அது கேள்விக்கு தகுந்த மாதிரி விடையை நீங்கள் எழுதுறதுக்கு முயற்சி செய்யணும். சரியாம்மா? ஸோ அடுத்த காணலாம் கற்கலாம் காணொளியில் நாம் பார்க்க போகிறது கோடைமழை என்ற துணைப்பாட கதை. இன்றைய காணொளியை இத்தோடு நாம் முடித்து கொள்ளலாம். நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.